அழகிய மலைகள் சூழ்ந்த தென்றல் காற்று மெதுவாக வீசும் பச்சை வயல்கள் பறந்து விரிந்த சின்ன சிறு பறவைகளும் விலங்குகளும் குழந்தைகளும் மனிதர்களும் ஒன்றாய் சிரித்து வாழும் மண் வாசனையும் உயிர் கொடுக்கும் ஒரு அழகான சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் உழைப்பை நம்பி அமைதியாக வாழ்ந்தார்கள் ராமுவும் லக்ஷ்மியும். வாழ்க்கை எளிதல்ல, ஆனாலும் நேர்மையோடு வாழ வேண்டும் என்பதே அவன் நம்பிக்கை. இன்னைக்கு காலையில காற்றே சுகமா இருக்கு இல்லையா? ஆமா, நம்ம ஊரு மாதிரி எங்கும் இல்ல. அந்த வீட்டின் உயிராயிருந்தாள் லக்ஷ்மி. அன்பும் கருணையும் அவளின் அடையாளம். அவர்களின் வீட்டில் குடும்ப உறுப்பினரைப் போலவே வளர்ந்தது காளி என்ற பசு. ஒவ்வொரு காலையும் காளியை அன்போடு பார்த்து ராமு பால் கறந்தான். அந்த பால்தான் அவனுடைய வாழ்க்கையின் அடிப்படை. அதை வெகு தூரம் உள்ள சந்தைக்கு கொண்டு போய் விற்று தன் குடும்பத்தை நேர்மையோடு நடத்தினான். நாள்கள் ஓடின. மழை மட்டும் வரவில்லை. வயல்கள் வறண்டு தண்ணீர் இல்லாமல் மண் வெடித்து கிடந்தது. பசுவுக்கான உணவும் தீரத் தொடங்கிறது. காளை சோர்ந்து நிற்பதை பார்த்தபோது ராமுவின் மனம் சொல்ல முடியாத வேதனையில் துடித்தது. லட்சுமி பசுவை பார்த்து என்ன சொல்வது என்று தெரியாமல் மனத்திற்குள் வருந்தினாள். நீ கவலைப்படாதே காளி, மழை வரும், பசுமை திரும்பும், நாம நம்பிக்கையோடு இருப்போம், வா நாம வீட்டுக்கு போகலாம் என்றாள் லக்ஷ்மி. இருவரும் சோகத்துடன் வீட்டை நோக்கி சென்றனர். ஒரு வருடம் மழை பெய்யாமல் வயல்கள் வறண்டு போயின. பசுவுக்கு புல் கிடைக்காமல் போனது. இதை நினைத்து ராமு மனமுடைந்து யோசித்தான். பொருளாதார சிரமம் காரணமாக பசுவை விற்க வேண்டும் என்ற எண்ணமும் அவனுக்கு வந்தது. ஆனால் ராமு பசுவிடம் சென்று அதை அன்புடன் கட்டி அணைத்து வீட்டுக்கு கூட்டிச் சென்றான். ராமு லக்ஷ்மியிடம் சென்று நான் பசுவை விற்கப் போகிறேன் என்று சொல்லி பசுவை கூட்டிச் செல்ல முயன்றான். உடனே லக்ஷ்மி வந்தாள். பசு பணம் அல்ல, அது உயிர் என்று கூறி அவனை தடுத்தாள். காலம் மாறும், நாம் நம்பிக்கையோடு இருப்போம், வா நம்ம வீட்டுக்குச் செல்வோம் என்று சொல்லி பசுவை கூட்டிக் கொண்டு வீட்டுக்குச் சென்றாள். ஒரு இரவு லக்ஷ்மி கடுமையான உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டாள். அதே நேரத்தில் கடுமையான வறட்சி காரணமாக ராமுவிடம் காசும் இல்லை. உதவி கிடைக்குமா என்று ராமு கிராமம் முழுவதும் சென்று கேட்டான். ஆனால் மழை இல்லாததால் விவசாயம் பாதிக்கப்பட்டிருந்தது. யாரிடமும் பணமில்லை. ஆகையால் யாரும் உதவ முன்வரவில்லை. சோகத்துடன் ராமு வீட்டுக்கு திரும்பினான். அப்போது காளி பசு லக்ஷ்மியின் அருகே வந்து அவளிடம் பாசமாக இருந்து தன் அன்பை காட்டியது. அந்த காட்சியை பார்த்த ராமுவின் மனம் உருகியது. அவன் தன் தவறை உணர்ந்து இனிமேல் எப்படியாயினும் பசுவை பாதுகாப்பேன் என்று உறுதி கொண்டான். ராமு வெகு தூரம் சென்று பசுவுக்காக புற்களை தேடினான். கிடைத்த புற்களை எல்லாம் கட்டி அவற்றை தன் முதுகில் சுமந்து கொண்டு அவன் வீடு நோக்கி வந்தான். ராமு வந்த சத்தம் கேட்டதும் காளி பசு மிகுந்த பசியுடன் ஓடி வந்து புல்லுக்கட்டையை வேகமாக சாப்பிடத் தொடங்கியது. அந்த சத்தத்தை கேட்ட லக்ஷ்மி வீட்டிலிருந்து வெளியே வந்து பார்த்தாள். லக்ஷ்மி கதவை தாழிட்டு அவர்களிடம் சென்று இந்த புற்கள் எங்கே கிடைத்தது என்று விசாரித்தாள். மறுநாள் காலை வானத்தில் மேகங்கள் கருந்து வட்டமிட்டன. அதை கண்ட ராமுவும் லக்ஷ்மியும் கடவுளை வேண்டினர். சிறிது நேரத்தில் இடியுடன் கூடிய மழை பொழிந்தது. அந்த மழையில் நனைந்து ராமுவும் லக்ஷ்மியும் மகிழ்ந்தனர். வயல்கள் மீண்டும் பசுமை பெற்றன. காளியும் ஆரோக்கியமடைந்து குடும்பத்தில் சந்தோஷம் திரும்பியது.
முன்போலவே ராமு மீண்டும் பால் கறந்து சந்தையில் பாலை விற்க ஆரம்பித்தான். பணம் போகலாம், ஆனால் பாசமும் கருணையும் போகக்கூடாது. ஏனெனில் கருணைதான் மனிதத்தின் உண்மையான அடையாளம்.